எப்போவுமே கலைக்கிறது ஈஸி, சேர்க்கிறது தாங்க கஷ்டம். இங்கே பாருங்க, கடந்த வெள்ளிக்கிழமை அத்தனை பொருட்களையும் அடித்து உடச்சி இந்த இழுப்பக்குடி கருணான்றவன் பாடுபடுத்தினேன். இந்த பாருங்கள், அம்பட்டையை மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கு இன்னும் நெருக்கி ஒரு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், கடந்த 2022 கோர்ட்டு கேஸ்னு என்னை அலைய விட்டுட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பின்னு சொல்லிட்டு விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்குது. குடும்ப வன்முறையின் கீழ் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அதுவும் நிலுவையில் இருக்குது. அப்படி இருந்த பட்சத்தில் இந்த இழுப்பக்குடி கருணான்றவன் திட்டம் போட்டே 2023 எங்கள் வீட்டை வாங்கிக்கிட்டு எங்களை அடித்து கொடுமைப்படுத்துகிறேன், பாடுபடுத்துகிறேன். போலீஸும் ஏன்னு கேட்க மாட்டேங்குது. எங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கவும் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட தான் குறியாக இருக்குது. இதை தமிழக முதல்வர் கண்டிப்பான முறையில் எங்களுக்குரிய நியாயத்தை கொடுக்கணும். பத்திரத்தை ரத்து பண்ணி எங்கள் வீட்டில் எங்களை வாழ வைக்கணும். எங்கள் வீட்டில் இப்போ வடநாட்டுக்காரங்க வாடகைக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா, நான் இங்கே தான் இருப்பேன். இதை மீறி என்னை அப்புறப்படுத்த நினச்சா பெரும் தேவர் முத்துராமலிங்க ஐயா தேவர் சொன்னது போல் கண்டிப்பாக இரத்த வெள்ளம் தான் மிதக்கும். வான் பண்ணுறேன் நான்.